நீ பண்றதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றதா நினைப்பில்ல. நீ பண்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு நிச்சயம் பண்ண கரிகால்னா ஏன் உன் அக்கா கட்டி கொடுக்க பாக்குற? அப்புறம் அக்காக்கு நிச்சயம் பண்ண அருளை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க பாக்குற? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ற? நீ சொல்லலன்னா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் உன் குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல மாட்டேல, பாக்கலாம். இருங்க இருங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லு. என் பெரிய தங்கச்சி சுப்புலட்சுமி மாவன் நந்தினிக்கும் என் தம்பி குணாவோட பையன் அருளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க 2 பேரும் சம்மதத்தோட முடிவு எடுத்திருக்கோம். எங்க வீட்டு பிள்ளை கரிகாலனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்பத்துல இருந்தே நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் மனசுல நீ இல்ல மாமா, மனசு முழுக்க அருள் மாமா மட்டும்தான் இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பார்க்க போயிருப்ப. ஐயோ வேணுங்க. அருளும் நீயும் ஒண்ணு சேரணும், அதுதான் விதி. இது மாறி அருள் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவனோட உயிர் அவனை விட்டு போயிடும். நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருந்தது. நீ இவ்வளவு சுயநலமா இருந்து இத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறியன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் புரியுது அதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு.